மனித மனிதநேயம் நடத்த வந்திருக்கும் அன்பர் அவர்களுக்கு வணக்கம், சபையோருக்கு வணக்கம். நான் என் பேர் பி சிங்காரம், காரைக்குடி. இப்போ எல்லோரையும் சகோதரருக்குமா நினைக்கிறீங்க. ஆனால் இந்த இந்து விஸ்வகர்மா கம்மானதை அப்பா அம்மா அப்பு மகன் தாயின்னு ஒரு உறவு கொண்டாடுறீங்க. அது எப்படி வந்துச்சுன்னு விளக்கமா சொல்லணும். அதாவது ஆசாரி சமுதாயத்தோடவா? சரி. அதாவது முஸ்லிம்கள் கேசட் சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இன்ஷால்லா நிகழ்ச்சி முடிவடைந்ததும் உங்களுக்கு பின்பக்கமே இறங்குறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க. அங்கேயே உணவு உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நிகழ்ச்சி முடிந்த பின்பு பெண்கள், ஆமா பெண்கள், முஸ்லீம் பெண்கள் உங்களுக்கு பின்னாடி போறதுக்கே வழி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இங்க நம்ம ஆசாரிமார் தானே, ஆசாரிமார்களோட முஸ்லிம்கள் பழகும் பொழுது உறவு முறை சொல்லி பழகிடுவாங்க. என்ன பேரன் தாத்தா மாதிரி இப்படியான சில உறவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்க பழகிடுவாங்க. அது ஏன் அப்படி இந்த சமுதாயத்தில் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லை, வேற சில இடத்துக்கு போனீங்கன்னா தலித் மக்களோட பழகும் போது என்ன செய்வாங்க, தாத்தா பேரன் பேசிக்கிடுவாங்க. வேற ஒரு பகுதியில். இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னா தேவர் சமுதாயத்தோட இந்த மாதிரி உறவு சொல்லி பழகிக்கிடுவாங்க. இந்த ஒரு சமுதாயத்தில் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்தோடவும் அந்த மாதிரி பழகிக்கிடுவாங்க. அதுக்கு என்ன வரலாற்று ரீதியான காரணம் கேட்டா, அதிகமானவர்கள் அப்படி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அப்புமார்களாக இருந்துதான் நிறைய பேர் முஸ்லீமா வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது நீ அண்ணன் மாறிட போகுது, நீங்க அண்ணன் அப்புவா இருக்க, நான் முஸ்லீமா போயிட்டேன், அண்ணன் இல்லைன்னு போயிருமா, அண்ணன் தானே, அந்த உறவு அப்படி கண்டினியூவா தொடர்ந்து அதிகமான பேர் அப்படி வந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அதிகமா வந்ததுனால அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடுற பழக்கம் இங்க நிலை பெற்றுச்சு. இன்னும் சில பகுதிகளில் தேவர் சமுதாயத்தை அது மாதிரி கூப்பிடுவாங்க. மாமா, மச்சான், மருமகன், மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கூப்பிட்டுக்குவாங்க. அங்கிருந்து வந்தவங்க, அதிகமா வந்தவங்க. அப்ப அந்த பழைய உறவு விட்டுறக்கூடாதுக்காக வேண்டி, இது மதத்தில் மாறுபட்டு இருக்கலாம், வேற தாய் மாறிடுமா, மகன் முஸ்லீமா போயிட்டு அம்மா வேறையா போயிட முடியுமா, அவதான் அம்மா அவன் தான் அப்ப, இது எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியாத உறவுகள் நீடிக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தோட சொன்னது. அதை இவர்களும் விருப்பமா எடுத்துக்கல, அவர்களும் விருப்பமா எடுத்துக்கல. அந்த மாதிரியான ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படணும். அதுதான் வரலாற்றில் உள்ளது.